எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 செப்டம்பர் 2024 மற்றும் 15 செப்டம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? குஜராத். இதற்குண்டான டீட்டெயில்ஸை கடைசியில் பார்ப்போம், முழு டீட்டெயில்ஸை. இரண்டாவது கேள்வி, டெல்லியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் பிறந்த புதிய கன்றுக்குட்டியின் பெயர் என்ன? டெல்லியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் பிறந்த புதிய கன்றுக்குட்டியின் பெயர் என்ன? தீப ஜோதி. எந்த நகரை ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? ஃபோர்ட் பிளேர். தரையிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? சந்திப்பூர். இது எங்குள்ளது? ஒடிசா மாநிலத்தில். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர இடம் அளிப்பதற்கு எந்த நாடு ஆதரவு அளித்துள்ளது? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர இடம் அளிப்பதற்கு எந்த நாடு ஆதரவு அளித்துள்ளது? அமெரிக்கா. ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. 2024 ஆண்டுக்கான முதலமைச்சரின் அண்ணா பதக்கம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? 2024 ஆண்டுக்கான முதலமைச்சரின் அண்ணா பதக்கம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? 129 பேர். இது காவல்துறையில் சிறப்பான பங்களிப்பவர்களுக்கு இந்த பதக்கம் ஒவ்வொரு வருடம் வழங்கப்பட உள்ளது. இந்த வருடம் 129 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. 2024 ஆண்டுக்கான தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 48 பதக்கங்கள். 2024 ஆண்டுக்கான தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து, 77வது சீனியர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? 77வது சீனியர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? கர்நாடகா. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பொறியாளர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 15. 2024 ஆண்டுக்கான G20 வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பிரேசில். இந்த வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் நம்ம மத்திய வேளாண் துறை அமைச்சர் கலந்து கொண்டார். உங்களுக்கு என்ன கேள்வினா, மத்திய வேளாண் துறை அமைச்சர், தற்போதைய மத்திய வேளாண் துறை அமைச்சர் யார் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீர்மூழ்கி கப்பலில் தப்பிக்கும் பயிற்சி வசதியான வினட்ரா எங்கு தொடங்கப்பட்டது? நீர்மூழ்கி கப்பலில் தப்பிக்கும் பயிற்சி வசதி வினட்ரா எங்கு தொடங்கப்பட்டது? விசாகப்பட்டினம். அர்ஜுன் எரிகைசி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ் விளையாட்டு வீரர் அர்ஜுன் எரிகைசி. 2 இந்திய கடற்படை பெண் அதிகாரிகளான லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா, லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா கே ஆகியோர் ஐஎன்எஸ்வி தாரிணி
கப்பலில் உலகை சுற்றி வரும் அசாதாரண பயணத்தை மிக விரைவில் தொடங்க உள்ளனர். அடுத்து பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருந்த நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ சேவை, அதாவது அகமதாபாத் புஜ் வழித்தடத்துக்கு இடையே இந்த சேவை தொடங்கப்பட உள்ளது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 1150 பயணிகள் அமரும் வசதி கொண்ட இந்த ரயிலில் 2058 பயணிகள் நின்று கொண்டு பயணிக்கலாம். 9 ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ரயில் 360 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரம் 45 நிமிடங்களில் சென்றடையும். அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் சேவையை பின்பற்றி வந்தே மெட்ரோ சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவையில் விபத்துகளை தடுக்கும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவச் உள்பட அதிநவீன அம்சங்கள் உள்ளன. அதே மாதிரி அடுத்தது சத்தீஸ்கரில் ஹிந்தியில் MBBS. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடப்பு கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு ஹிந்தி மொழியில் இளநிலை மருத்துவ படிப்பான அதாவது MBBS கற்றுத்தரப்படும் என சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணு தேவ் சாய் அறிவித்தார். நன்றி.